ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செஷனில் பார்க்க போகிற டாபிக் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற லெசனில் உங்களுக்கு 12th கெமிஸ்ட்ரியில் உண்டு. போத் என்சிஆர்டி, சிபிஎஸ்சி அண்ட் தென் ஸ்டேட் போர்ட் புக்ஸ் எல்லாத்துலேயுமே வரும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் கேள்வியே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ், அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். தமிழில் வந்து அணைவுச் சேர்மங்களினுடைய ஆக்சிஜனேற்ற எண் கண்டறிதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து சில காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு 4 டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் வந்து நிக்கல் டெட்ரா கார்பனைல், உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு நான் எலக்ட்ரோலைட், அதாவது மின்பகுளி அல்ல. மின்பகுளினா பொதுவாக உங்களுக்கு வந்து என்ன செய்யும், ப்ளஸ் அண்ட் மைனஸாக பிரியும் அயான்ஸ். அப்போ வந்து நான் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறப்ப கேட்டியான் அண்ட் ஆனையானா பிரியாது, அதுதான் வந்து நான் எலக்ட்ரோலைட்னு சொல்லுவோம். அண்ட் நிக்கல் வந்து இங்கே வந்து எப்பயுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் திஸ் டெட்ரா கார்பனைலில் வந்து நிக்கலுக்கு வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அது நம்ம அந்த கொஸ்டினும் நம்ம அப்ஜெக்டிவில் நிறையா ஆன்சர் பண்ணியிருப்போம். இப்போ அடுத்ததாக வரக்கூடிய 2வது காம்ப்ளெக்ஸ் பொட்டாசியம் ஹெக்ஸாசைனோஃபெரேட். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த காம்ப்ளெக்ஸை வந்து நான் இப்போ சூட்டபிள் சால்வெண்ட்டில் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எப்படி இது அயான்ஸாக டிஸ்பர்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். 4K+ அண்ட் FeCN6 4- பிரியும். ஸோ எப்படி பிரியுதுன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டப் பண்ணி காமிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இப்போ என்னவா இருக்குது, கேட்டியானா ஆனையானா. ஸோ திஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா அது மேலே வந்து கேரிஸ் அ நெகட்டிவ் சார்ஜ், அதாவது மைனஸ், அதாவது எதிர்குறி அமைப்பு, எதிர்குறி சார்ஜ் இருக்கிறனால, மின் சுமை இருக்கிறனால இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் கேட்டியான். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். காப்பர் டெட்ராமைன் சல்ஃபேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இதையும் நம்ம வந்து சால்வெண்ட், சூட்டபிள் சால்வெண்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு 2 அயான்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து கேட்டியான் காம்ப்ளெக்ஸ், அனதர் ஒன் ஆனியான். ஸோ பார்த்ததில் காம்ப்ளெக்ஸ் வந்து ஆனியானாக இருந்தது, இப்போ காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டியானாக இருக்குது. அதனால் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லணும். இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லணும். அடுத்ததாக பாருங்கள், இங்கே 2 மெட்டல் இன்வால்வ் ஆகிருக்கு, கோபால்ட் அண்ட் குரோமியம். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸஸ். 2 மெட்டல் உள்ள காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். லிகேண்ட் வந்து வேறவும் இருக்கலாம், இது ஒரே மாதிரியான லிகேண்டும் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு அமோனியாவும் வந்திருக்கு, இங்கே வந்து ஆக்சலேட் லிகேண்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி நம்ம சால்வெண்ட்டில் போடும்போது எப்படி அயான்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒன்று வந்து கேட்டியான் காம்ப்ளெக்ஸாகவும், இன்னொன்று வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாகவும் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பார்த்துருக்கோம். அது வந்து சால்வெண்ட்டில் எப்படி நமக்கு அயான்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்டெப் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ அடுத்த ஸ்டெப், now coming to the calculation part. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த காம்ப்ளெக்ஸே எடுத்திருக்கோம். நான் எலக்ட்ரோலைட்னு சொன்னேன் இல்லையா, நிக்கல் டெட்ரா கார்பனைல். நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அது எப்படி நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம், அதாவது தெரியாத மெட்டலுக்கு வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் கார்பனைல் வந்து நம்ம நியூட்ரல் லிகேண்ட், கார்பனைல் நியூட்ரல் லிகேண்ட், எத்திலின் டயமின் நியூட்ரல் லிகேண்ட், அமோனியா வந்து நியூட்ரல் லிகேண்ட். ஸோ அதற்கான சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ எத்தனை இருக்குது, 4 இஸ் ஈக்குவல் டு, இது மேலே எந்த ஒரு சார்ஜும் இல்லை அப்படின்னா ஹோல் காம்ப்ளெக்ஸுமே நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும், 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஆக்சிடேஷன் ஆஃப் நிக்கல் இன் திஸ் நிக்கல் டெட்ரா கார்பனைல் காம்ப்ளெக்ஸ் இஸ் 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், 2வது காம்ப்ளெக்ஸ் K4FeCN6 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இதை வந்து நம்ம சால்வெண்ட்டில் எப்படி அயான்ஸாக பிரிக்கும், 4K+ FeCN6 4- பிரித்தோம். ஸோ இப்படியே வச்சுட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அல்லது நம்ம அயான்ஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணோம் இல்லையா, 4K+ தனியாக, இது வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக எடுத்து எப்படி நம்ம அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், மெட்டலினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். அல்லது அப்படியே காம்ப்ளெக்ஸாக வச்சாலும் நம்ம மெட்டலினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 வேஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் வே அப்படியே காம்ப்ளெக்ஸாக வச்சு அதுக்கு நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இது வந்து 4 ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, பொட்டாசியம் வந்து எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. ஸோ இதோடைய சார்ஜ் வந்து 1, வேலன்சி 1 × 4 ப்ளஸ் நமக்கு தெரியாத ஆட்டம் எது இங்கேனா அயன். ஸோ அயனை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் சைனைடுக்கு வந்து எவ்வளோ வரும், -1 வரும் சார்ஜ். -1 எத்தனை இருக்குது, 6 இருக்குது. இதுக்கு மேலே எந்த ஒரு சார்ஜும் கொடுக்கல அப்படின்னா அது நியூட்ரல். ஸோ 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 4
plus x minus 6 is equal to 0. So x is equal to plus 2. So அப்படியே காம்ப்ளெக்ஸாக வச்சு கால்குலேட் பண்ணும்போது அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு ப்ளஸ் 2ன்னு கிடச்சிருக்கு. சப்போஸ் நான் வந்து அயான்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு தேவை வந்து இந்த காம்ப்ளெக்ஸினுடைய சார்ஜ் மட்டும்தான். இது எப்பயுமே 4 ப்ளஸ்னா இது வந்து 4 மைனஸாக தான் இருக்கும். அப்போ தான் யூ வில் கெட் அ நியூட்ரல் ஒன். ஓகே, ஸோ அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், FeCN6 4 மைனஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியாத இந்த அயன் ஆட்டத்துக்கு நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ப்ளஸ் -6 இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து சார்ஜ் -4 இருக்கனால -4ன்னு போட்டுக்கிறேன். அப்போ x இஸ் ஈக்குவல் டு +2 இஸ் த ஆன்சர். ஸோ இப்படி கூடி நம்ம காம்ப்ளெக்ஸாகவே வச்சு நம்ம கால்குலேட் பண்ணாலும் அல்லது ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக மாற்றி நம்ம கால்குலேட் பண்ணாலும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் வந்து நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, +2ன்னு கிடச்சிருக்கு. இது ரெண்டாவது டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். மூணாவது டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸில் எப்படி பிரித்தோம், அதாவது காம்ப்ளெக்ஸ் வந்து அங்கே ஆனியானாக இருந்தது, இங்கே காம்ப்ளெக்ஸ் வந்து என்னவா இருக்க போகுது, கேட்டியானாக இருக்க போகுது. ஏன்னா அயான் சல்ஃபேட் வந்து 2- தான் வந்து சொல்யூஷனில் போகும். சரி, இதை நம்ம இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவை காப்பர். ஸோ தேவையான அந்த இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம், மெட்டலுக்கு எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ப்ளஸ் அமோனியா, நான் சொன்ன மாதிரி அமோனியா, எத்திலின் டயமின், CO இதுக்கு எல்லாமே 0ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 0 போட்டாச்சு. பிரிடனுக்கும் 0. ப்ளஸ் அடுத்தது சல்ஃபேட்னுடைய சார்ஜ் என்னென்னா -2. உங்களுக்கு தெரியும், வேலன்சி ஆஃப் சல்ஃபேட் இஸ் -2. வேலன்சி டக்குன்னு மறந்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு குவிக்காக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு இன்னொரு ட்ரிக் சொல்லித்தரேன். அதோடைய ஆசிடை யோசித்து பாருங்கள், சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. அப்போ அதான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்திருக்கும். அப்போ சல்ஃபேட்னுடைய சார்ஜ் என்ன அப்படின்னா -2. இதே மாதிரி HClன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் இதுவும் 1 இதுவும் 1 இருந்திருக்கும். அப்போ Clனுடைய வேலன்சி வந்து 1. அப்புறம் நைட்ரிக் ஆசிட், நைட்ரேட்டுக்கெலாம் கேட்டாங்கன்னா HNO3 அப்படின்னா ஹைட்ரஜன் 1 நைட்ரேட் 1. ஸோ சல்ஃபேட்டுக்கு மட்டும்தான் இங்கே வந்து -2 போடுறோம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ -2ன்னு போடும்போது இங்கே நமக்கு எக்ஸினுடைய வேல்யூவில் வந்திருக்கு, +2ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே நான் அப்படியே காம்ப்ளெக்ஸாக வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ நான் என்னவா மாற்றிருக்கேன்னு பாருங்கள், கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸாக மாற்றிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் இது வந்து 0 தானே, 0 × 4 இஸ் ஈக்குவல் டு +2ன்னு போடும்போது +2ன்னு வருது. அப்போ எய்தர் நீங்கள் காம்ப்ளெக்ஸாக அப்படியே முழுசாக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை சால்வெண்ட்டாக டிசால்வ் பண்ணி அயான்ஸாக, அதாவது இது வந்து கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் பண்ணாலும் சரி, அந்த மெட்டலுக்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் சேம் +2 அப்படின்னு கிடச்சிருச்சு. அடுத்த கேட்டகரி நம்பர் 4. கேட்டகரி நம்பர் 4ல் பார்க்கும்போது சார்ஜ் எதுவுமே இல்லை. ஸோ இது பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். அதனால இதனுடைய இது வந்து என்னென்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள், நியூட்ரல்னு எடுத்துக்கிட்டோமா. இப்படி இருக்கும்போது இப்படியும் வச்சுக்கலாம், அல்லது இது மேலே என்ன போடலாம், சார்ஜ் போட்டிருக்கேன் பாருங்கள், 3+, 3- கொடுத்து சார்ஜ் கொண்டு வந்திருக்கேன். எப்படி ஒருதுக்கு 3+, எப்படி ஒருதுக்கு 3- கொண்டு வந்தேன் அப்படின்றதுக்கு நம்ம பின்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 இங்கே இப்படி பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸில் நீங்கள் வந்து இது வரைக்கும் எக்ஸ் போட்டிருப்பீங்க. இங்கே 2 மெட்டல் இருக்கனால நம்ம 2xன்னு எடுத்துக்கணும். 2x இது வந்து பைடெண்டேட் இல்லையா, எத்திலின் டயமின், ஆக்சலேட் இதெல்லாம் வந்து பைடெண்டேட். ஸோ 3 இருக்குது அப்படின்னா 2ஆல் நம்ம என்ன செஞ்சுக்கணும், மல்டிப்ளை பண்ணி -6ன்னு எடுத்துக்கணும். இது வந்து 0. அப்போஸ் யூனோ அமோனியா, எத்திலின் டயமின், CO கார்பனைல், பிரிடின் இது எல்லாத்துக்குமே வந்து 0. நான் திரும்ப சொல்கிறேன், அது எல்லாத்துக்கும் 0. ஆனால் எத்திலின் டயமின், அதாவது EN அண்ட் தென் oxalate C2O4 இதெல்லாம் வந்து பைடெண்டேட். ஸோ யூ நீட் டு மல்டிப்ளை பை 2 தேர். அப்போ 2x 6னா எக்ஸுங்கிறது +3. இப்போ இந்த சைடு வாங்க, இதே இது வந்து நம்ம இப்போ அயான்ஸாக ஸ்பிட் அப் பண்ணியிருக்கோம். ஸோ x + 0 இஸ் ஈக்குவல் டு +3ன்னு வச்சாலும் எக்ஸுக்கு +3. இங்கே வந்து x -2, அந்த பக்கம் என்ன இருக்குது, -3. அப்போ x - 6 is equal to -3 வச்சாலும் x is equal to +3. So either way you get this